இப்ப கேக்குறீங்க எங்க இதுக்குள்ள சொல்லுவேன். செத்துட்டு ஜெயிச்சுட்டு வரல செத்து போன்னு சொல்றது என் தம்பி தங்கிட்ட நான் உரிமையோட சொல்லுவேன். நீங்க டூ ஆர் டை செய் இல்லைன்னா செத்து மடி, அதை தத்துவம்னு பேசுறீங்க. அண்மையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை சீமான் திட்டும் ஆடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். எது முக்கியம்னு தெரியல, எது வளர்ச்சின்னு தெரியல. வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு நாட்டில் கோடிக்கணக்கான மக்களை வளர்ச்சி ஊத்தி பேசுற உனக்கு வெக்கமல்ல? ஏன்னா உனக்கு பசியாறிடுச்சு. இந்த நாட்டில் உலகம் முழுமைக்கு இருக்கிற மக்களுக்கு ரெண்டே பிரச்சனை. சரிபாதி மக்களுக்கு வயிறை நிறைக்கணும், சரிபாதி மக்களுக்கு வயிறை குறைக்கணும். இதான பிரச்சனை. வயிறு தான் பிரச்சனையா இருக்கு. நீ எதை பத்தி கவலைப்பட்டிருக்க? நீ எங்களை போய் எதை பத்தி கவலைப்பட்டிருக்க? எங்களுக்கு உயிர் இருக்கா? இல்ல. எங்களுக்கு உணர்வு இருக்கா? இல்ல. எங்களுக்கு உரிமை இருக்கா? இல்ல. எங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு ஓட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க கவலைப்படுவ? நீங்களும் ஒரு ஓட்டு, நானும் ஒரு ஓட்டு, நீங்களும் ஒரு ஓட்டு. அதை வாங்குறதுக்கு 500 ரூபா நோட்டை நீட்டு. இல்லதானே? உனக்கு எதை பத்தி கவலை இருந்திருக்குது? எல்லா நாடகங்கள் தேர்தல் வரும்போது இப்பதானே நீங்க 2 தீர்மானத்துல பாத்திருக்கீங்க. தம்பி அண்ணனை பாருங்க, 2 தானே பாக்குறீங்க. இப்ப 2 என்னென்ன நீட்டு இந்த இதெல்லாம் சொல்றீங்க. இன்னும் 6 மாசம் இருக்குல்ல, இன்னும் 10-20 நாடகம் இருக்கு, டிராமாக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அரங்கேறும். அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருங்க. வேற ஏதாவது கேள்வி? அது ஒரு நீங்க இப்ப கேக்குறீங்க எங்க இதுக்குள்ள சொல்லுவேன். செத்துட்டு ஜெயிச்சுட்டு வரல செத்து போன்னு சொல்றது என் தம்பி தங்கிட்ட நான் உரிமையோட சொல்லுவேன். நீங்க டூ ஆர் டை செய் இல்லைன்னா செத்து மடி, அதை தத்துவம்னு பேசுறீங்க. அதே நான் என் தம்பி தங்கச்சிகிட்ட எங்க பிள்ளைகள்கிட்ட சொன்னா அதை அப்படிலாம் பேசுறாரு. அது உனக்கு பிரச்சனையா? உனக்கு பிரச்சனையா? கட்சியில சொல்றதான் இரு, இல்லைன்னா போ. எந்த கட்சிக்கே போறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போன்றேன். அவனும் முதல்ல அடுப்புலால சேர்த்துக்கிறணும்ல. அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்றேன். அதெல்லாம் வேணாங்க, எங்க அண்ணனே அந்த பாடுபடுத்திருக்கியே, என்ன பாடுபடுத்தியில போகட்டுவான். அது சும்மா சொல்றதுதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.